Hello everyone, welcome to Mom and Teddy. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் மதருக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதருக்கான Dresses நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டிஸ் அண்ட் ஃபீடிங் டாப். இது வந்து பாத்தீங்கன்னா நைட் Dress. இந்த ஃபீடிங் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா சைட் ஜிப் கொடுத்திருப்பாங்க. இது வந்து அம்பர்லா டைப் மாதிரியும் வரும், பிளஸ் சைட் கட் மாடலும் வரும். ஃபீடிங் நைட்டில பாத்தீங்கன்னா சைட் ஜிப், சைட்ல ஜிப் வர மாதிரி இருக்கும், சென்டர் ஜிப் மாடல் அண்ட் ஃபுல் பட்டன் மாடல் இருக்கு. இப்போ நைட் ட்ரெஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் மேலே டிஷர்ட்ல வந்து ஜிப் மாடலில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து ஜிப் டைப் மாதிரி வந்துடும். மோஸ்ட்லி வந்து சிசரிங் பண்ணுறோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பேண்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நைட்டிஸ் டாப்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டர். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃப்ளோ இருக்கும், நம்மளுக்கு டைட்டாக போடாமல் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் லூஸாக வேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மதருக்கு யூஸ் பண்ணுற இன்னர் வேர் ஐட்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் பேண்டிஸ். இது வந்து நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ML XL XXL சைஸ் வரைக்குமே இருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கிரிப் பேண்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி பர்சன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், சிசரிங் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் டெலிவரி பர்சன் வந்து M XL L சைஸ் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் பிரேசியர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, CBDன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நார்மல் பேண்டிஸும் நம்மள்கிட்ட இருக்கு. நார்மல் பேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் எலாஸ்டிக் அண்ட் அவுட்டர் எலாஸ்டிக் மாதிரி மாடல்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ இந்த டைமுக்கு இன்னர் எலாஸ்டிக் மாடலாக இப்போ யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டோமன் பெல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கார்செட் பெல்ட் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த கார்செட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக வேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பேக் பெயின் வராமல் இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா SML வரைக்கும் சைஸஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டோமன் பெல்ட் வந்து நம்ம டம்மி கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சைஸோட கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கணும். அப்போ தான் வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டைட்டாக ஒட்ட முடியும். இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது. இப்போ சிசரிங் பண்ணியிருக்காங்க அவங்களாம் ஒரு 4 to 5 monthsக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டெலிவரி இருக்கவங்க வந்து டம்மி கம்மி பண்ணுறதுக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மதருக்கு யூஸ் பண்ணுற பிரெஸ்ட் பேட், நிப்பிள் புல்லர் அண்ட் நிப்பிள் ஷீல்டை பற்றி பார்க்க போகிறோம். பிரெஸ்ட் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீயூசபிளும் இருக்குது, டிஸ்போசிபிளும் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல். நம்மளுக்கு வந்து ஓவர் நைட்டும் ப்ரொடெக்ட் ஆகும். பட் வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வெட்டாகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிப்பிள் புல்லர் இருக்குது. இது வந்து நம்ம ஃபுல் சிலிக்கான் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நிப்பிள் ஷீல்டு, இது வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மள்கிட்ட இருக்கும், SML சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல் சிலிக்கான், நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சிங் கவுன் ப்ளஸ் வந்து ஃபீடிங் பில்லோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நர்சிங் கவுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலிங் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வந்து உங்களுக்கு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டன் மெட்டீரியல், நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீடிங் பில்லோவில் பார்த்தீங்கன்னா வந்து 2 மாடல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து C டைப் மாதிரி பில்லோ வரும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயா பெட்டில் உட்காந்துட்டு கூட நீங்கள் பாப்பா இது மேலே படுக்க வச்சு ஃபீட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டன் மெட்டீரியல்னால பாப்பாவுக்கு வந்து ஹீட்டும் ஆகாது உங்களுக்கு. இது நம்ம வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா அப்படி படுக்க வைக்கும் போது ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டாகவும் நம்ம மூவ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா கூட லாஸ்ட் ஸ்டெப்பும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒரு நாட் மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது நாட் போட்டு கட்டிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். ஜஸ்ட் நம்ம மேலே அப்படியே வச்சுட்டு பாப்பா வந்து ஹெட் இதில் வச்சு கூட நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பிரஸ்ட் பம்ப் அண்ட் மேனுவல் பிரஸ்ட் பம்ப் பார்க்க போகிறோம். இப்போ மேனுவல் பிரஸ்ட் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மவுத் வந்து நம்ம ஸ்கின்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பம்ப் பண்ண ஆரம்பிச்சோடனே மில்க் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக்கல் பிரஸ்ட் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் மோட் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அந்த பெயின் எதுவுமே இருக்காது. இதில் வந்து லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், டிக்ரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த பிரஸ்ட் பம்ப் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே தனி வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம டெலிவரிக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற மதர் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மாம் அண்ட் டெடி பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.